நல்லாவே நமக்கு தெரியும். ஆனா எண்ணின மக்களுக்கு இதுவரையிலும் சேரவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கு தாட்கோ லோன் அதுலயும் கொடுக்கல. போன இடத்துல எல்லாமே என்னன்னா ஷூரிட்டி, முன்னாடி எல்லாம் தாட்கோ லோன் ஷூரிட்டி எல்லாம் கிடையாது. சம்பந்தப்பட்டவங்க இந்த சமுதாய வகுப்பை சார்ந்தவங்களா அப்படின்றதுக்கு ஒரு சர்டிபிகேட் நம்ம கொடுக்கணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்தாலே அவங்க வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஆட்டோ லோனு எதுவே நல்ல பிசினஸ்க்கு ஆகுது. ஆனா இன்னைக்கு அது எதுவுமே கொடுக்காம ஆட்டோ லோனுக்கு போனாலே ஷூரிட்டி கேட்கறாங்க. அது இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் என்னுடைய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா? இந்த அளவும் எம் சமுதாய மக்களை மட்டும்தான் நீங்க மிளகா வச்சுட்டு இருந்துட்டு இருக்கிறீங்க. அவங்களுடைய ஓட்டுகளை வச்சுதான் நீங்க அதிகப்படியா ஜெயிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரோடு என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஆல்ரெடி பேசிட்டாங்க. இருந்தாலும் இது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இப்படிதாங்க இருக்குது. இவங்க ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் ஆகிட்டு எல்லாம் அவங்க வார்டுல, அதாவது 9வது வார்டு 10வது வார்டு அவங்க வார்டுகள் எல்லாம் அழகா ரோட போட்டாங்க. ஆனா இந்த வார்டுல இங்க ஏன்னா இருக்கிறது நம்மளுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணியில உள்ள அதிமுகவை சேர்ந்த சகோதரர் கண்ணன் அவர்கள் தான் இங்க உள்ள வார்டு உறுப்பினர். அதனால இந்த சாலை இன்னும் சீரமைக்கப்படாமல் அப்படியே இருக்கு. ஏன்னு கேட்டாலும் பதில கேட்டா இப்பதான் ஃபண்டு, அதாவது கமிஷனரை கேட்டா ஃபண்டு இருக்குங்க, வேலை செய்ய விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாப்புல. இப்பதான் ஃபண்டு இப்ப இருக்கிற சேர்மன் சொல்லி இப்பதான் ஏதோ ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுவும் எலெக்ஷன் டேட் அறிவிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. இந்த சாலை போடப்படாமல் அப்படியே இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த வார்டினுடைய உறுப்பினரும் இவங்களோட மக்களும் கொஞ்சம் அவங்களோட வேகப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்பதான் அந்த சாலை ஓரளவுக்காவது வேலை நடக்கவே நடக்காது. அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துல கடன் வாங்குறாங்க. நம்ம வீட்டுல இபி பில் கட்டலைன்னா இன்னைக்கு டேட் லாஸ்ட் டேட் கட்டலைன்னா காலில் இபி பிடிக்கிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஆனா இந்த தமிழக அரசு இபியில கூட கடன்க 1.68 லட்சம் கோடி கடன் வச்சிருக்குது. எங்க போயிட்டு அடிச்சுக்கிறது சொல்லுங்க? அதாவது நம்மளால ஒரு வீட்டுல மினிமம் 500 ரூபாய் ஒரு 5000 ரூபாய்க்குள்ள கட்டுவோமா? 1.68 லட்சம் கோடி எங்க இருக்குது? அந்த இபி பில்ல கடன் இன்னைக்கு அதாவது 2021ல 2.5 லட்சமாக இருந்த கடன், தமிழ்நாட்டுல 2.5 லட்சமாக இருந்த கடன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி, அதாவது 2 லட்சம் கோடி கடன் இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடனா மாறி இருக்கு. இந்த கடன் எல்லாம் வாங்கி என்னதான் செஞ்சாரு கேட்டா ஃபண்ட் இல்ல. அதாவது ஆட்சி நடத்துறதுக்கே பணம் இல்ல. அவங்களுடைய தந்தையாருக்கு பேனா வைக்கிறதுக்கு பணம் இருக்குது. கார் ரேஸ் பண்றதாக இளவரசர் அவருடைய மகன் உதயநிதி நடிகையோடு சேர்ந்து கார் ரேஸ் நடத்துறதுக்கு பணம் இருக்குது. கேளிக்கை விடுதிகள் நடத்துறதுக்கு பணம் இருக்கு. சாராயம் காய்ச்சறதுக்கு பணம் இருக்கு. எல்லாத்துக்கும் பணம் இருக்கு. ஆனா நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு பணம் இல்லை. வாங்குற பணத்தை எல்லாம் கொண்டு அவங்க பாக்கெட் மணி சேர்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா இனிமே அவங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால வாழ்நாள் முழுவதும் அவங்க சேமிச்சுக்கணும் இல்லையா? எவன் பாக்கெட் அடிச்சா என்ன, நம்ம பாக்கெட் ரொம்பனா போதும் அப்படின்னு ரொம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்க இன்னொரு விஷயம், இதோட சொல்ல முடிச்சுக்கிறேன். அதாவது சமக்கல்வி எங்கள் உரிமை. இவங்க தேர்தலுக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க? தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, நீட் எதிர்ப்பு. அந்த நீட்டை நாங்க ரத்து பண்ணிடுவோம். அந்த ரகசியம் உதயநிதிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அவதான் நான் நீட்டை ரத்து பண்ணிடுவேன், எய்ம்ஸ்ல போய் செங்கல் தூக்கிட்டு வந்தாரு, அந்த செங்கல் எங்க வச்சிருக்கிறான்னு தெரியல. நீட்டு ரத்து. அப்புறமா ஹிந்தி திணிப்பு. இததான் எங்க பார்த்தாலும் ஹிந்தி திணிப்பு. நானே கேட்கிறேன், நீ நடத்துற நீங்க நடத்துற எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிகள் தான். அந்த சிபிஎஸ்இல ஹிந்தி சொல்லி கொடுக்கலையா? அங்க படிக்கிறவங்க எல்லாம் வசதியானவங்களோட பிள்ளைங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க எங்க போய் கத்துப்பாங்க? நீங்க மட்டும் உன்னோட பேரன் கத்துக்கலாம், உன் பேரனோட புள்ள கத்துக்கலாம், உன் புள்ள கத்துக்கலாம், எல்லாருமே எல்லா மொழியும் கத்துக்கலாம். ஆனா எம்மின மக்கள், என் சமுதாய மக்கள், என் ஏழை மக்கள் ஹிந்தி கத்துக்க கூடாதா? நீ மட்டும் சுவிட்சர்லாந்துல போய் உட்காந்துப்ப, அப்புறம் ஜப்பான்ல போய் உட்காந்துவாங்க. நீங்க நாடு முழுவதும் குடும்பமாக நீங்க சுத்திட்டு வருவீங்க. ஆனா என் மக்கள் இந்த தமிழ்நாடு தாண்டி வெளியே போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மொழி தெரியக்கூடாது. மொழி தெரிஞ்சதான் அவங்களை கேள்வி கேட்பாங்களே. ஆகையினால ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எங்க எடுத்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதுவும் இப்ப மக்களிடம் பொய்யா போயிடுச்சு. ஏன்னா என்னுடைய தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்ததுன்னு கீழே பாத்தீங்கன்னா
சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வீடு வீடாக தெரு தெருவாக என்னுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் தாமரை உறவுகள் அனைவரும் சென்று அதனுடைய விளக்கங்களை கொடுத்து அதற்கு ஆதரவாக கையெழுத்து இயக்க கேட்ட போது சின்ன சின்ன குழந்தைங்க 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க கூட நாங்க ஹிந்தி கத்துக்கணும்க்கா, எங்களுக்கு ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க கையெழுத்து போட்டாங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்ல போயிட்டு என்னக்கா அப்படின்னு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஆகையினால நீங்க வந்து இனிமே ஹிந்தி திணிப்பை சொல்லி எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க முடியாது. அப்புறமா நீட்டை இது பண்ணிடுறோம் ரத்து பண்ணிடுறோம்னு நீங்க கேட்க முடியாது. ரெண்டாவது ஊழல், எங்களுடைய ஆட்சி வந்து ஊழல் இல்லாத ஆட்சின்னு நீங்க சொல்லவும் முடியாது. மொத்தமா ஊழல்ல ரொம்ப போயிருக்கிற ஆட்சி இது. ஊழல்னாலேயே 1976ல ஊழல் அதிகப்படியானது ஊழல் குற்றச்சாட்டுகளால கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சினா அது திமுக ஆட்சி தாங்க. அப்படி இருக்கும்போது ஊழல் பத்தியும் இனிமே பேச முடியாது. இப்ப எதை வச்சுதான் ஓட்டு கேட்க போறேன்னு தெரியல. ஆனா நிச்சயமாக இங்க இருக்க தமிழகத்துல இருக்க பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அதிகப்படியாக பெண்கள் வந்து